செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் விருதுநகர் மக்களவை தொகுதி பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் தேர்தலில் வெற்றி பெற வேண்டி அவரது கணவரும் நடிகருமான சரத்குமார் பராசக்தி மாரியம்மன் கோவிலில் அங்க பிரதட்சணம் செய்து சுவாமி தரிசனம் செய்தார். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் கர்ஷினி. விருதுநகர் மக்களவை தொகுதி தேர்தலில் பாஜக சார்பாக ராதிகா சரத்குமார் போட்டியிட்டார். இதனையடுத்து நாளை மக்களவைத் தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட உள்ள நிலையில் தனது மனைவியும் பாஜக வேட்பாளருமான ராதிகா சரத்குமார் மற்றும் தனது கணவருமான நடிகருமான சரத்குமார் நேற்று விருதுநகர் வந்துள்ளனர். இந்நிலையில் விருதுநகரில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலான பராசக்தி மாரியம்மன் கோயிலில் ராதிகா சரத்குமார் மற்றும் தனது கணவர் சரத்குமார் ஆகிய இருவரும் வந்து தரிசனம் செய்தனர். விருதுநகர் மக்களவை தொகுதியில் போட்டியும் தனது மனைவி ராதிகா சரத்குமார் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் எனவும் பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீண்டும் 3வது முறையாக பதவி ஏற்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து சாமி தரிசனம் செய்தனர். மேலும் சாமி தரிசனம் செய்தும் அங்க பிரதிஷ்டை செய்தும் வேண்டுதல் வைத்து பக்தியுடன் வேண்டுதல் செய்தார்கள். இதனை அடுத்து கோவில் நிர்வாகம் சார்பாக மாலை மரியாதை அணிவித்து வரவேற்றனர். மேலும் இவர்களுடன் பாரதிய ஜனதா கட்சியின் சில நிர்வாகிகள் மற்றும் கலந்து கொண்டனர். மேலும் தனது மனைவி ராதிகா சரத்குமார் அவர்கள் நடிகரும் கணவருமான சரத்குமார் அவர்கள் கோவிலில் அங்க பிரதிஷ்டை செய்தது கோவில் விருதுநகரில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ராசினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலமுருகன். கற்ற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.